கவனமா கேளுங்க. நாம் என்ன நினைச்சோம், நம்ம தலைமுறையில் அப்பா அம்மா வெளியில போகாத, கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட இருக்காத, அந்த முட்டுச்சந்தில் நின்றுட்டு இருக்காத, தவறான சகவாசம் வந்துடக்கூடாது, வீட்டிலேயே இரு என்றுதான் நாம் வளர்க்கப்பட்டோம். பொம்பளை பிள்ளையா சீக்கிரம் வந்துரு. இன்னைக்கு நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நம் வீட்டு பிள்ளைகள் நம் வீட்டில் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்களா? இல்ல. நம்ம நிறுவனர் சொன்ன மாதிரி மொபைல் போன் அதை தோடிட்டு ஒரு கோடிட்டு காமிச்சாங்க. அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். இந்த மொபைல் போன் இருக்குல்ல, நமக்கு தெரியாமே இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் 18 வயது வரை இருக்கிற குழந்தைகள் மொபைல் போன் அக்சஸ் பண்ணக்கூடாது, சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடாதுன்னு தடை போடுறாங்க. முந்தா நாள் ஒரு நாடு தடை போட்டு விட்டது. இந்த மொபைல் போன் குழந்தைகளை வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்கிறது, நமக்கு தெரியாது. அதான் சார் சொன்னாங்க. இந்த மொபைல் என்ன தெரியுங்களா பண்ணுது? நம்ம குழந்தைகளுக்கு நம்ம மொபைலை கொடுத்துறோம், கவனச்சிதறலை ஏற்படுத்தும் மொபைல். சார் சொன்னாங்க, கவனம் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கவனம். கவனச்சிதறல். நம்ம பசங்களுக்கு மொபைல வாங்கி கொடுத்துறோம், மொபைல் பார்த்துட்டே இருக்கிறான். இந்த மொபைலினுடைய தன்மை என்ன தெரியுமா? ஸ்கேட்டர்டா இருக்கிறது. நீங்க சின்ன வயசு எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகள் பாருங்க, கார்ட்டூன் பார்க்கிறது, ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கவனம் ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது. கவனச்சிதறல் ஏற்படுவதாக மருத்துவர்கள் சொல்றாங்க. கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. இரண்டாவது, தூக்கமின்மையால் குழந்தைகள் அவதிப்படுவதாக ஒரு ஆர்டிக்கிள். மூணாவது, நீங்க காசு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப காஸ்ட்லியான மொபைலை உங்க பையனுக்கு வாங்கி தரீங்க. காஸ்ட்லி ஆக ஆக அதனோட கிளாரிட்டி 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமாகிறது. நம்முடைய கண் இயற்கை ஒளிக்காக படைக்கப்பட்டது. இரவில் உங்கள் பிள்ளை மொபைல் போனை பார்த்துட்டு இருக்கிறான், இருட்டில் பார்த்துட்டு இருக்கிறான், நைட்ல பார்த்துட்டு இருக்கிறான். கண் பாதிப்பு அது எங்க போய் முடியும்னா, சங்கர நேத்ராலயா நிறுவனர் சொன்னார், கண் பார்வையில் பிரச்சனை வரும், ஐடென்டிஃபை பண்றதுக்கே 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். அவனுக்கு தெரியாது, படிப்பு மிஸ் ஆகும், பிளர்ரா இருக்கும், கான்சென்ட்ரேஷன் போகும், அது தெரியாது. இதையெல்லாம் தாண்டி சொல்றேன் சார் சொன்னதுக்காக. இந்த மொபைல் என்ன தெரியுமா? இந்த மொபைலை நீங்கள் புரிந்து கொள்ளணும். மொபைல் போன் வச்சிருக்கிறோம், நீங்க சும்மா ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கிறீங்க. நான் ஒரு பைக் வாங்க போறேன் அப்படின்னு சும்மா பேசுங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட, இல்ல பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசுங்க. திரும்ப உங்க மொபைல் போனை எடுத்து மறுநாள் ஃபேஸ்புக்கை ஓபன் பண்ணி பாருங்க, பைக் விளம்பரம் வரும். யூடியூப் பாருங்க, பைக் விளம்பரம் வரும். இந்த மொபைல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, உங்களை பத்தி ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கு. உங்க குழந்தைக்கு 10 வயசு ஆகுதா, 15 வயசு ஆகுதா, 20 வயசு ஆகுதா, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நம் பிள்ளைகள், நம்ம இன்னைக்கு தனி அறை கொடுக்கிறோம், தனி அறையில் மொபைலோட இருக்கிறோம், அவன் பத்திரமா இருக்கிறான்னு நினைக்கிறோம். அவன் 15 வயசு 16 வயசு என்றால் பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஆபாச சைட்டுகள் இருக்கு, அது இங்க தடை செய்யப்படலை. உங்கள் பிள்ளைக்கு வரும், உங்க பிள்ளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், நமக்கு தெரியாது. யாரோ முகமற்றவர்கள், ஏய் இவனோட பேசாதடா, இவன் நல்ல பையன் இல்லடா, இவன் இப்பயே பீடி குடிக்கிறான்டா, நம்ம அப்பா அம்மா கண்டிச்சாங்க. ஆனால் எவனோ ஒருவன் நம் பிள்ளையோட தொடர்புல இருப்பான், பொம்பளை பிள்ளையோட தொடர்புல இருப்பான், கான்டாக்ட்ல தெரியாது. சார் சொன்னாங்கல்ல மொபைல் ரெஸ்ட்ரிக்ஷன். நான் உங்களுக்கு சொல்றேன், மொபைல் தவிர்க்க முடியாததா? மொபைல் கொடுத்துருக்கிறீங்களா, 1 மணி நேரமா 1/2 மணி நேரமா வச்சுக்கோ, ரைட், விட்டுரு. அதுக்கு மேல மொபைலை வாங்கிடணும். தூங்கும் போது மொபைல் கொடுக்க கூடாது, வாங்கிடணும். ஃபேஸ்புக் யூஸ் பண்றியா, பொம்பளை பிள்ளையா பசங்களா, ஹால்ல உட்காந்து, நம்மெல்லாம் இருக்கிற காலத்துல ஒரே ஹால் தாங்க, எல்லாரும் ஒன்னா இருந்தோம். இன்னைக்கு தனி அறை, ஹால்ல பாரு, மொபைலை கொடுத்து விடு என்ற சபதத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். மொபைல் ஃபாஸ்டிங்றான், டிஜிட்டல் ஃபாஸ்டிங்றான். மொபைல் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. அதனாலதான் சார் சொன்னார், மொபைலை வாங்கி வச்சிருங்க, 1 மணி நேரம் தான், 2 மணி நேரம் தான், அதுக்கு மேல நான் கொடுக்க மாட்டேன் என்கிற கொள்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் தடமாறி உங்கள் பிள்ளைகளினுடைய நேரத்தை தின்று செரித்து கொண்டிருக்கிறது மொபைல். ஆனா என்ன பிரச்சனைனா, நம்மளும் அதுக்குள்ளதான் இருக்கிறோம். நீ மொபைலை பார்த்தா நான் சீரியல் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் தனித்தனியாக
இந்த ஆண்டு விழாவில் சொல்கிறேன், உங்கள் பிள்ளையை வெற்றியாளர் ஆக்கணுமா? நிறுவனர் சொன்னாங்கல்ல, அந்த சபதத்தை எடுப்போம். மொபைல் ரெஸ்ட்ரிக்ஷன் நான் ரெகுலேட் பண்ண சொல்றேன். அப்படி என் கருத்துக்கு வலு சேர்க்கிறோம். அப்படி ஒரு சபதத்தை எடுத்தா பலத்த கரவொலி கொடுங்க. நாங்க உறுதிமொழி எடுக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, குழந்தை வளர்ப்புன்றது சாதாரணம் அல்ல. நாம ஒழுக்கமாக வளர்ந்தது பெரிய விஷயம் இல்லை. நமக்கு எக்ஸ்போஷர்லாம் கிடையாது, நமக்கு அப்படி வாய்ப்பெல்லாம் இல்லை. ஆனால் அந்த குத்து விளக்கை ஏற்றுகிற போது எவ்வளவு சிரமப்பட்டோம். காற்று அடிக்குது, சுழன்று அடிக்குது, தீபத்தை பாதுகாக்க முடியல. அவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த தீபத்தை ஏற்றணும்ல. அப்படித்தான் நாம் இந்த தலைமுறையில் நம் பிள்ளைகளை வளர்க்க போகிறோம். அந்த சவாலை புரிந்து கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கணும் அத விஷயத்தை தான் உங்களோடு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் இன்னைக்கு பேசப்படுது. குழந்தை வளர்ப்பு ஏதோ குழந்தை இப்படி அப்படிலாம் இல்லை. நிறைய சவால்கள் இருக்கு. நம்ம ஜெனரேஷன் வேற, அவன் வேற. அவனை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி வளர்க்கிறது? இன்னொன்னு சொல்றேன், நம்ம நினைக்கிற கல்வி இல்லை, நம்ம படிச்ச படிப்பு இல்லை. உலகம் 20 வருஷம் முன்னாடி ஓடிட்டு இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? நல்லா படிச்சா போதும், நல்லா மார்க் வாங்கடா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். இதை தவிர நமக்கு எந்த சிந்தனையுமே இருக்காது. தாய்மார்கள்லாம் இருக்கிறீங்க, கல்விக்காக மெழுகுவர்த்தியை போல உருகுகிறீர்கள். ஆனா 20 வருஷம் பின்னாடி இருந்து யோசிக்கிறோம். ஆனா எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம் தெரியுமா? இந்த பள்ளி வந்தபோது நிறுவனரை பாராட்டினேன். இந்த பள்ளி 30 வருடம் முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அதனால இங்க வந்தப்ப நான் வாழ்த்தினேன், உங்கள் சார்பா நான் வாழ்த்தினேன். இந்த கைத்தட்டு பத்தாதுங்க, என்னங்க நீங்க. நான் நிறுவனரை வாழ்த்துறேன். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அப்டேட் ஆயிடுச்சு. அதர் ஸ்டேட் சார், ஆந்திராவில் போய் டீச்சர்ஸ் கூட்டு வராங்க, லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்து கூட்டு வராங்க. அதர் ஸ்டேட் எல்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க. அப்டேட் ஆகணும். முதல்ல பெற்றோர்கள் அப்டேட் ஆகணும். நான் ஒரு கதை சொல்றேன். சார் எப்போதுமே கதை ஸ்பெஷலா சொல்லிட்டே இருப்பாங்க. நான் ஒரு கதை சொல்றேன் அப்டேட்டுக்காக, கல்விக்கு நீங்க எப்படி தயாராகணுன்றதுக்காக. தொப்பி விற்பவனும் குரங்குகளும்னு ஒரு கதை படிச்சிருக்கீங்களா? நீங்கெல்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? தெரியுமா? யாராவது தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஒருத்தர் கை தூக்குறார். பட்டுக்கோட்டையின் மானத்தை காத்த அவருக்கு ஒரு பலத்த கரவொலி. மகிழ்ச்சி. அந்த கதை, ஒருத்தன் தொப்பி விற்க போறான். தொப்பி விற்கலான்னு போறப்ப நல்ல வெயில், புளிய மரம் இருக்கு. சரி கொஞ்ச நேரம் சாப்பிடலாமேன்னு புளிஞ்சாதத்தை சாப்பிட்றான். கொஞ்சம் கண்ணா சர்ற மாதிரி இருக்கு. சரி கண்ணா சருவோமேனு கண்ணா சேர்ந்து கொஞ்சம் தூங்குறான். தூங்கி முழிச்சு பார்த்தா தொப்பி எல்லாம் காணாம். எங்கடான்னு தேடினா காணாம். அண்ணாந்து பார்த்தா புளிய மரத்தில் எல்லா குரங்குகளும் கேப்ப மாட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கு. ஸ்டில் கொடுக்குற மாதிரி எல்லா குரங்குகள்லாம் மாட்டிட்டு இருக்கு. இவனுக்கு ஒன்றும் புரியல என்ன பண்றதுன்னு. கல்லை விட்டு அடிக்கிறேன்னா அது கல்லை விட்டு அடிக்கிறேன்னுது, இப்படி இப்படின்னா அதுவும் இப்படி இப்படிங்குது. இவனுக்கு புரியல. குச்சியை எடுத்தா அது ஒரு குச்சியை எடுத்து காமிக்குது. இப்போ புரிஞ்சுக்கிட்டான், ஓஹோ அப்படின்னு. அவன் வச்சிருந்த தொப்பியை எடுத்து இப்படி குரங்கு கிட்ட காமிக்கிறான். குரங்குகளும் அப்படி காமிக்குது. தலையில மாட்டிக்கிறான். குரங்குகளும் தலையில மாட்டிக்குது. தூக்கி கீழே போடுறான். குரங்குகளும் கீழே போட்டுச்சு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போனான். அறிவால் வெற்றி பெற்றான். இதெல்லாம் நம்ம படிச்ச கதை. இப்ப மாறி போச்சு, நம்ம ஜெனரேஷனுக்கு மாறி போச்சு அந்த கதை. அந்த தொப்பிக்காரன் இருக்கான்ல, சாவுற நேரத்தில் அவங்க மவனை கூப்பிட்டு, மவனே நான் என்ன சார் கொஞ்ச நாளில் செத்து போயிடுவேன், நீ தாண்டா இந்த வியாபாரத்தை பார்க்கணும், ஒரே ஒரு ரகசியம் சொல்கிறேன், நீ போவ, புளிய மரம் வரும், புளி சாதத்தை சாப்பிடுவ, தூங்குவ, குரங்குகள்லாம் எடுத்துக்கும், ஒரே ஒரு ரகசியம் சொல்கிறேன், தொப்பியை வச்சு மாட்டி அப்படி தூக்கி போடு, அதுவும் தூக்கி போடும், தப்பிச்சுக்கலாம், ரகசியத்தை காப்பாற்றிக்கி. அவன் ஓகேப்பா, உன் ரகசியத்தை நான் காப்பாற்றுறேன். அதே மாதிரி போயிட்டான். அதே மாதிரி தூங்குறான், எழுந்திரிச்சு பார்க்குறான், குரங்குகள்லாம் மாட்டியிருக்கு. ஓகே, அப்பா சொல்லியிருக்கிறாரே டெக்னாலஜி ட்ரிக்ஸு அப்படின்னு. அவன் இப்படி குச்சி எடுக்க, அது குச்சியை காமிக்க, இவன் தொப்பியை காமிக்க, அது தொப்பியை காமிக்க, இவன் தொப்பியை போட, அது தொப்பியை போட, திரும்ப இப்படி தூக்கி போடுறான், எந்த குரங்கும் போடலை. ஆச்சரியமாயிட்டான். திரும்ப எடுத்து தூக்கி போடுறான், எந்த குரங்கும் போடலை. அப்படியே பார்த்துக்கிட்டு இருங்க. அப்போ மேலேருந்து ஒரு குரங்கு சொன்னிச்சான், ஏண்டா டேய், உனக்கு உங்கள் அப்பையும் சொன்ன மாதிரி தானே எனக்கு எங்கள் அப்பையும் சொல்லியிருப்பான். எங்க அப்பையும் சொல்லிட்டு போனான்டா,
இந்த கதை சொல்கிற பாடம் என்ன அப்படின்னா, அந்த பழைய தொப்பிக்காரன் தான் நம்ம ஜெனரேஷன். புதிய குரங்குகள் அப்படின்றது அடுத்த ஜெனரேஷன் வந்துருச்சு. பழைய டெக்னாலஜி இனி பயன்படாது. குழந்தைகளின் தனித்திறனை கண்டுபிடிப்பதற்கு நம்ம தயாரா இருக்கணும். ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் ஒரு திறமை இருக்கு. அந்த குழந்தையை நாம் மதிப்பெண்ணால் மட்டும் அளவிட முடியாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த பையன் நல்லா மார்க் வாங்க மாட்டான் அப்படிலாம் இல்லை. அந்த திறமையை கண்டுபிடிப்பது தான். இன்னும் ஒன்று சொல்கிறேன், ஏதோ ஒரு திறமை இருக்கும், ஏதோ ஒரு பரிசு. எனக்கு முதல்ல பேச்சு போட்டியில் கிடைத்த பரிசு என்ன தெரியுங்களா? ஒரு சோப்பு டப்பா. அந்த சோப்பு டப்பா தான் இங்க என்ன நிறுத்தி இருக்கு, இங்க கொண்டு வந்திருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான விழாக்களில் உங்களுடைய குழந்தையினுடைய திறமையை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓ, இப்படி ஒண்ணு நமக்கே தெரியாது, குழந்தைகளுக்கே சில நேரம் தெரியாது. இந்த மேடை அப்படி கொடுக்கும். இன்னொன்னு உங்களுக்கு சொல்கிறேன், உங்க குழந்தை சரியா பண்ணலையா, பாதியில விட்டுருச்சா, நிறைய பாராட்டுங்கள். அந்த குழந்தையை அழைத்து நிறைய சூப்பர்டா கண்ணா, நீ மேடை ஏறினதே பிரமாதம்டா கண்ணா, அந்த பாதி வரைக்கும் சூப்பர்டா பண்ணா அப்படின்ற பாராட்டு இருக்கு பாருங்க. அந்த பாராட்டு தான் அந்த குழந்தையை உள்ளுக்கு கொண்டு போவோம், மேல கொண்டு போவோம். பாராட்டுங்க, குழந்தையோடு உரையாடுங்கள். குழந்தைகிட்ட எப்போதுமே ஒன்னு சொல்லுங்க, பெருசா கனவு காண சொல்லணும். குழந்தையோடு உரையாடி அவனுக்கு சின்ன வயதிலேயே நீ பெரிய ஆளா வரணும்டா விதையுங்கள். அந்த விதை விருட்சமாகும். உண்மை. ஒரு பையன் படிக்கிறான், அந்த பையன் பேரு நரேந்திரன். வாத்தியார் கேட்கிறார், நீ என்னடா ஆகணும்னு ஆசைப்படுற? அவன் சொல்றான், நான் குதிரை வண்டி ஓட்டணும். வாத்தியார், குதிரை வண்டி ஓட்டணுமா? ஆமா, நான் குதிரை வண்டி ஓட்டணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? லூசு பயலாம் இருப்பான் போல இருக்கு. அவங்க அம்மா வராங்க, என்ன உங்க பையன் குதிரை வண்டி ஓட்டணும்னு சொல்றான், இவெல்லாம் எங்க லாய்க்கு போட போறான், எங்க உருப்பிட போறான், பார்த்து கண்டிங்க. அனுப்பிவிடுறாங்க. அந்த அம்மா அழைச்சிட்டு போறாங்க நரேந்திரனை. ஏன்பா நீ குதிரை வண்டி ஓட்டணும்னு சொன்னியாப்பா? ஆமாம்மா. ஏன்பா குதிரை வண்டி ஓட்டணும்னு ஆசைப்படுறேன்? ஆமாம்மா, அந்த குதிரை வேகமாக ஓடுதுமா, அதை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குமா, அந்த குச்சியை வச்சுட்டு அப்படி கடை அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நானும் ஒரு குதிரை வண்டிக்காரனான்னு ஆகணும். அம்மா சொல்கிறா, அப்படியாப்பா, குதிரை வண்டிக்காரனா ஆகுப்பா, தப்பு கிடையாதுப்பா, அந்த ஆசை இருக்கா, குதிரை வண்டிக்காரனா ஆகு. ஆனால் எப்படிப்பட்ட குதிரை வண்டிக்காரனா ஆகணும் தெரியுமா? சொல்லுமா, நான் அப்படி ஆகிறேன், இந்த இருப்பா அப்படின்னு சொல்லி பூஜை அறைக்கு போயிட்டு வந்து ஒரு புகைப்படத்தை காமிக்கிறாங்க. அர்ஜுனனுக்காக கிருஷ்ணன் குதிரை வண்டி ஓட்டி கொண்டு இருக்கிறான். இந்த கிருஷ்ணன் மாதிரி நீ வரணுப்பா. அது யாரு தெரியுமா? விவேகானந்தர். நரேந்திரன் விவேகானந்தராக மாறினான். அந்த குழந்தை அப்படி ஸ்பாட் பண்றதுங்க. நம்ம அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அங்கதான் தவற விட்டுருவோம். மதிப்பெண் மட்டுமல்ல அளவுகோல். இன்னும் உங்களுக்கு அடுத்து சொல்றேன் ஒரு டெக்னாலஜி. பிரெயின்லயே லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் கான்செப்ட் இருக்கு. சில குழந்தைகள் கற்பனை தரத்துல பயங்கர டேலண்டா இருப்பான். கடைக்கு போயிட்டு வந்து லேட்டா வருவான். ஏன்டா லேட்டா வந்த அப்படின்னு சொன்னா பிரமாதமா ஒரு கதையை சொல்லுவான். கிரியேட்டிவிட்டி. சில குழந்தைகள் லெஃப்ட் பிரெயின் ரொம்ப லாஜிஸ்டிக்கா இருப்பான். சயின்ஸ் நல்லா வரும். நம்ம கண்டடையணும், அவன்கிட்ட இந்த திறமை இருக்கு, அவனை எங்கு ஸ்பாட் பண்ணணும், அவனை எங்கு கொண்டு போகணும், நீங்க யோசிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் சார் சொல்றாருல, இந்த மாதிரியான பள்ளிகள் உங்களுக்கு வழிகாட்டும். நல்ல பள்ளியில சேர்த்துட்டோங்க, நீங்க பாத்துங்க. அப்படி இல்லை, குழந்தைகளோடு தினசரி உரையாடுங்கள். குழந்தை வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஆனா நீங்க என்ன கேட்பீங்க தெரியுமா? ஒழுங்கா சாப்பிட்டியா, இங்க பாரு மிச்சம் வச்சிருக்க, இதை தாண்டி இல்ல, சரி போய் போயிடி இல்ல. நீ இன்னைக்கு என்ன கேள்வி கேட்ட மகனே? நீ என்னடா கேட்ட இன்னைக்கு கேள்வி? இன்னைக்கு என்னடா புதுசா கத்துக்கிட்ட? என்ன புதுசா வாத்தியார் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க? குழந்தைகளோடு கேளுங்கள். அந்த கேள்வி என்னவாக்கும் தெரியுமா? ஒரு சாதாரண மனிதனை, ஒரு பெரிய ஒரு மாணவனை விஞ்ஞானியாக மாற்றியது யார்? ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீனோட அம்மா கேட்பாங்களாம் டெய்லி, நீ என்னடா கேள்வி கேட்ட, நீ என்ன கத்துக்கிட்ட? உரையாடுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு வந்து நீ படிப்பா நீ படிப்பா இல்ல. ஒரு சூழலை அமைக்கணும். நீங்க நாடகம் பார்த்துட்டு, நீங்க டிவி பார்த்துட்டு அவனை படிக்க மாட்டான். சூழலை ஏற்படுத்துறது. மொபைலை தாண்டி புத்தகங்கள். எத்தனை பேர் புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கு?
வீட்டில் நூலகம் வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் பேப்பர் படிக்கிறோம்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, இந்த பள்ளியில் பரிசாக புத்தகங்களை கொடுத்தாங்க. பலத்த கரவொலி கொடுங்க இந்த பள்ளிக்கு. புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் அப்படி விரிவடைவான். நான் இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன் பெற்றோர்களே, நம்ம செய்கிற பெரிய தவறு, நமக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் 4 பையன் இருப்பான், 5 பையன் இருப்பான். நம்ம காலத்தில் எனக்கெல்லாம் 2 அண்ணன் 1 அக்கா. எங்கள் அண்ணன் போட்ட ட்ரெஸ்ஸு அடுத்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் எனக்கு வரும் என்ன, எல்லாம் ஒட்டு போட்டு ஒரு வார் வச்சு அப்படிதான். புத்தகமாக எங்கள் அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தது தான். ஒரு சைக்கிள், செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் வாங்க 2 வருஷம் காத்திருந்தோம். நீங்களும் அப்படி தான் காத்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு பிள்ளை, ஒரே ஒரு பையன்தான், எல்லாவற்றையும் கொட்டி கொடுக்குறோம். என்ன கேட்டாலும். நான் ஒன்று உங்களுக்கு சொல்றேன் பெற்றோர்களுக்கு, ஒரு விளம்பரம் வரும், ஒரு பையன் சொல்றான், எங்க அப்பா கிரேட்டுடா, நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பார்டா. இன்னொரு பையன் சொல்றான், எங்க அப்பா அதை விட கிரேட்டு, நான் கேட்காததை கூட வாங்கி கொடுப்பார்டா. உண்மையை சொல்லுங்கள், இந்த 2 அப்பாக்களில் யார் சிறந்த அப்பா? யார்? 2 அப்பாவும் இல்லை, 2 அப்பாவும் கிடையாது. எந்த அப்பா சிறந்த அப்பா தெரியுமா? இந்த வயதிற்கு உனக்கு எது சரியோ அதை மட்டும் வாங்கி கொடுக்கக்கூடிய அப்பாக்கள் மட்டும்தான் சிறந்த அப்பாக்கள். அதெல்லாம் வாங்கி தர முடியாது. +1 படிக்கிறேன்ப்பா, எப்பா எனக்கு புல்லட் வேணும், அதெல்லாம் முடியாது, உன் வயசுக்கு கிடையாது. நம்ம பார்க்கிறோமேங்க. இன்னும் சொல்கிறேன், தோல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு தோல்வி இல்லை, தெரியல, ஒரு சின்ன தோல்வி தெரியல, கான்பிடன்ஸ் இல்ல. இன்னும் சொல்லணும்னா, நல்லா படிக்கிற பசங்க தான் கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கிறான். நல்லா படிக்கிற பெண் பிள்ளைகள், ஆனா தோல்வின்ற ஒன்று இல்லை, அவளுக்கு இல்ல, லைஃபை பத்தி புரிதல் இல்ல. 97 மார்க் வாங்கிட்டு அந்த பொண்ணு அழறாங்க, தப்பு கிடையாது. ஆனா அவளால தாங்க முடியல, ஐயோ 3 மார்க் போச்சேன்னு அழறா. எங்கன்னு கேட்டா, இந்த 3 எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல, அழுறா. இன்னொரு பையன் 3 மார்க் வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ ஏன்டா சிரிக்கிறன்னா, இந்த 3 மார்க் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அவன் கான்பிடென்ட்டா இருக்கிறான். கான்பிடன்ஸை சொல்லிக் கொடுங்கள். இன்னொன்னு, நிறுவனர் சொன்ன இடத்துல இருந்தே சொல்கிறேன், ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பெற்றோர்களே. நம் பிள்ளைகள் நாம் சொல்வதை கேட்டு வளர்வதில்லை. நீங்க சொல்றதை கேட்டு அவன் வளர்றதில்லை, நாம் செய்வதை பார்த்து வளர்கிறார்கள். கற்றுக்கொள்ளுங்கள். நாம் செய்யறதை பார்த்து தான் புள்ள வளருது. உங்க புள்ள பார்த்துட்டே இருப்பாங்க, பக்கத்து வீட்டு அம்மா வருது, ஏதாவது பொய் சொல்றீங்களா, பார்த்துக்கிட்டே இருக்கும், பொய் சொல்லும் குழந்தை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிறீங்களா, பேர்ட் வேர்ட்ஸ் பேசிக்கிறீங்களா, குழந்தை மனதில் ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எதை செய்கிறீர்களோ நீங்கள் அதுக்கான முன்னுதாரணமாக அதைத்தான் நிறுவனர் சொன்னார். அப்ப நாம நல்லவர்களாக இருப்பது, நாம ஒரு ஒழுக்கத்தோடு இருப்பது, நாம ஆட்டிடியூடோட இருப்பது, நாம் நல்ல விஷயங்களை பேசுவது ரொம்ப 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 முக்கியம். அடுத்து சொல்றேன் சுருக்கமா, குழந்தைகளிடத்தில் நான் ஆசிரியர்களுக்கு சேர்த்து சொல்லுவேன், எந்த குழந்தையையும் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பையனை வாய் தவறி கூட நீ உருப்பட மாட்ட, நீ முட்டாள், உனக்கு படிப்பு வராது சொல்லாதீங்க, சொல்லிடவே கூடாது. ஆனால் நமக்கு என்ன பழக்கம் இருக்குது அப்படின்னா, 2 பையன் இருக்கானா, தம்பி நல்லா படிப்பான், அண்ணன் கொஞ்சம் மந்தமாக இருக்கானா, வர விருந்தாளிகிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நம்ம சொல்லுவோம், இவன் நல்லா படிப்பான், அவன் கொஞ்சம் மந்தம், அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். நமக்கு அது ஒரு பழக்கமாக இருக்கு. உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொல்வதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நம்ம சும்மா சொல்லிடுறோம், வாத்தியார் கூட சொல்லிடுவாங்க, ஏய் நீ உருப்பட மாட்ட, நீ லாய்க்கே இல்லை, அப்படி சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு சொல்றேன், யானை, கோயில் யானை, நான் எல்லா பள்ளிகளிலும் இதை உதாரணமா சொல்றேன். கோயில் யானை பார்க்கிறீங்கல்ல, ஒரே ஒரு சங்கிலியால் அந்த கோயில் யானை கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த யானை நினைச்சா அந்த சங்கிலியா இருக்க முடியாதா? நினைச்சா ஒரே அறுத்த ஒரு ஆலமரத்தை கூட பிடுங்கி எரிஞ்சிடும் யானை. ஆனால் அந்த சங்கிலிக்கு கட்டுப்பட்டு எப்படி இருக்கிறது தெரியுமா? பாகன் ஒரு நுட்பமான வேலையை செய்யறான். அந்த யானை குட்டியா இருக்கிறப்ப ஒரு கயிறை கட்டி யானையை கட்டி வச்சிருவாங்க. இந்த யானை அதை அறுக்க முயற்சி செய்யும், முடியாது. மறுநாள் அறுக்க முயற்சி செய்யும், முடியாது. மறுநாள் முயற்சி செய்யும், முடியாது. அடுத்து யானை என்ன நம்பும் என்றால், இந்த கயிறை என்னால் அறுக்க முடியாது.
அதன் பிறகு அது மிகப்பெரிய யானையாக வளர்ந்த பிறகும் அது நம்பிக்கொண்டிருக்கும், இந்த சங்கிலியை என்னால் அறுக்க முடியாது. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைகிட்ட நீ முட்டாள்டா, உனக்கு படிப்பு வராதுடா, நீ உருப்பட மாட்ட அப்படின்னு அந்த மனதிற்குள் அதை விதைத்து விட்டீர்கள் என்றால், அதை அவன் நம்ப தொடங்கிட்டானா அவன் ஜெயிக்க மாட்டான். நீங்க உற்சாகம் கொடு, உன்னால முடியும்டா தம்பி, உன்னால சாதிக்க முடியும்டா தம்பி, நீங்கள் உற்சாகத்தை கொடுங்க. இன்னும் சொல்கிறேன், இந்த பள்ளி காலம் என்பது என்ன தெரியுமா? ஒரு மூங்கில் வளர்வதை போல. நீங்க மதிப்பெண்ணெல்லாம் விடுங்க, ஆவரேஜா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலாம், இருக்கலாம். எங்க அக்கா பசங்க கேட்டாங்க, எல்லாரும் நல்லா படிங்க, நீட்ல பாஸ் ஆகணும்ன்றப்ப வேடிக்கையா கேட்டாங்க எங்க அக்கா பசங்க, எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா ஊசி போடுறது யாரு அப்படின்னு, எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா நோயாளி யாரு அப்படின்னு கேட்டான். உண்மையில் நம்ம எல்லாரையும் அப்படிதான் டியூன் பண்றோம். அப்படி இல்லை, அப்படிலாம் இல்லை. அவனுக்கு சின்ன 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 டேலண்ட் எல்லாம் இருக்கலாம். நீங்க அந்த டேலண்ட்டை ஸ்பாட் பண்ண பாருங்க. ஓய் இது இருக்கா, இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியுமாடா, உன்னால முடியும்டா, நம்பிக்கையை கொடுங்கள். நான் மூங்கில் சொல்கிறேன்ல, அந்த இடத்துக்கு சொல்றேன். மூங்கில் வளர்வதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க மூங்கில் உடனே வளராது. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பார்த்தாலும் வளர்ந்துருக்காது. அடுத்து வளர்கிற போது சட 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 சடன்னு வளரும். அந்த 3-4 வருஷம் கீழே வேர் விட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்த 3 வருஷ வளர்ச்சிக்கு தேவையான வேர்களை முதல் 3 ஆண்டுகள் கீழே விட்டுட்டே இருக்கும். அதுதான் மூங்கிலின் தன்மை. உங்கள் பிள்ளைகள் இங்க வந்திருக்கிறாங்க, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரை இருக்க போறாங்க. இந்த 12ஆம் வகுப்பை தாண்டி வெளியில போறாங்க பாத்தீங்களா, இந்த உலகத்திற்கு போறாங்க பாத்தீங்களா, அதற்குள்ளாக அவனுக்கு என்ன நீங்க கற்றுக் கொடுக்கணும், என்ன வேறாக இருக்க வேண்டும் என்றால் ஒழுக்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், நேர்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும், கருணையை கற்றுக் கொடுக்க வேண்டும், பண்புகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது இருக்கட்டுங்க, அது இருந்தா அவன் ஜெயிச்சிருவான். யாரும் இல்லை, யார் எந்த உயரத்தில் போவார்கள் என்பது நம்ம கையில் இல்லை. உழைப்பு மட்டும்தான் நம்ம போட முடியும். தயாரா இருங்க, ஒரு நல்ல கனவு காணுங்கள். இந்த மேடையிலே வந்து பாடுவாங்க, நமக்கு தெரியாது இந்த மேடையிலே ஒரு விஜயன் உருவாகலாம், இந்த மேடையிலே ஒரு விஞ்ஞானி உருவாகலாம், நமக்கு தெரியாது. நல்ல கரவொலி எழுப்பி கைத்தட்டுங்க, அவனெல்லாம் வாழ்த்துங்க, நல்லா செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், டீச்சர்ஸ்க்கு சொல்றேன், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸுக்கே சில பழக்கம் இருக்கும். நல்லா படிக்கிறவங்களோட ஜெல்லா வாங்க, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அப்படி ஒதுக்கி தான் வச்சிருப்பாங்க. எங்க வாத்தியாரெல்லாம் அப்படிதான், 100 மார்க் வாங்குறவங்க கவனி உனக்கு தான் இது, பாஸ் மார்க் வாங்குறவங்க மட்டும் கவனி இது அப்படின்னு ஒதுக்கியே வச்சிருப்பாங்க. இதை உடைப்பதை போல அப்துல் கலாம் பேசினார். இந்த மாதிரியான ஒரு அரங்கத்தில் பேசுகிற போது அப்துல் கலாம் சொல்றார், ஒரு நாட்டின் தலைச்சிறந்த விஞ்ஞானி, ஒரு நாட்டின் தலைச்சிறந்த மருத்துவன், ஒரு நாட்டின் தலைச்சிறந்த தலைவன் ஒரு வகுப்பறையின் கடைசி பெஞ்சில் இருந்து கூட உருவாகலாம், சொன்னது அப்துல் கலாம். அப்போ ஒரு பையன் கேட்குறான், எங்களை எல்லாரும் லாஸ்ட் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க, வாத்தியார் கூட எங்களை கண்டுக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸ் கூட எங்களை எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, உருப்பட மாட்டேன், எரும மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னுலாம் சொல்லுவாங்க, நீங்க மட்டும் எப்படி எங்கள் மீது நம்பிக்கை வைத்தீர்கள் அப்படின்னு கேட்டபோது அப்துல் கலாம் சொன்னார், ஏன் தெரியுமா, நான் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், நான் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். 2 விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நிறைய நல்ல நல்ல மனிதர்களை பற்றி கதைகளை படிக்க சொல்லுங்க. தொலைக்காட்சியில் இன்னைக்கு ஆபாசம், இரட்டையர்த்த வசனம், கேவலமான திரைப்படங்கள், அப்பாவை வாடான்றான் போடான்றான், அசிங்கமான சீழ்பிடித்த வசனங்கள், தொலைக்காட்சி குடும்பத்தோடு பார்த்துட்டு இருக்கோம். நீங்களாம் யோசிக்கணும், அதை நம்ம பிள்ளைகளோடு பார்க்கிறோம். தவிருங்கள், நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. அப்துல் கலாம் சும்மா உருவாகல. நான் ஒன்று சொல்வேன், குழந்தைகளுக்கு சொல்வேன், இதை அப்துல் கலாமோட அப்பா எல்லாமே வாங்கி தருவாராம் அப்துல் கலாமுக்கு. கேட்டதெல்லாம் புத்தகம் வாங்கி கொடுப்பாராம், பை வாங்கி கொடுப்பாராம், எல்லாமே வாங்கி தருகிற போது அப்துல் கலாம் பார்க்கிறாரு, அவங்க அப்பா காலில் செருப்பு இல்லை, ஒரு பிஞ்ச செருப்பை போட்டிருக்காரு. அப்துல் கலாம் கேட்கிறார் அவங்க அப்பாட்ட, அப்பா நீ செருப்பு வாங்காம இருக்கியப்பா, எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தியப்பா, நீ செருப்பு வாங்காம இருக்கிறியே. அவங்க அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, மகனே நான் நடப்பதை பற்றி கவலைப்படாதே, நீ பறப்பதை பற்றி ஆசைப்படுகிறேன், உனக்காக நான் செய்வேன், நீ பறடா, என்னை பத்தி கவலை. அப்படி ஒரு தியாகத்தில் தான் ஒரு பையன் உருவாகிறான். அப்பா அம்மா எவ்வளவோ சொல்லுங்கள்,
அவன்கிட்ட பேசுங்க, உரையாடுங்க. நிறைய பிள்ளைகள் சொல்வது என்ன தெரியுங்களா, நிறைய என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுமா, எங்கள் அப்பா அம்மா எங்களோட பேசுறது இல்லை, காது கொடுத்து கேட்பதில்லை என்று. அதெல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் செய்வீங்க. இந்த ஆண்டு விழாவில் சில விதைகளை அப்படி தூவி இருக்கிறேன், உள்வாங்கி இருக்கீங்கன்னா எனக்கு எனக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணணும். இந்த விதைகள் எங்கள் வீட்டில் முளைக்கும் அப்படின்னு. ஒரு கதையோடு முடிக்கலாமா? நான் எல்லா பள்ளியிலும் சொல்வேன், ஏன்னா இது ஒரு முக்கியமான கதை. அந்த கதையோட குழந்தைகளுக்கு அது பிடிக்குன்றதுனால அந்த கதையை சொல்கிறேன். ஏன் தாமரை பள்ளியில் சேர்ந்திருக்கிறீங்க, இதனோட முக்கியத்துவம் என்ன, இனி அடுத்த காலகட்டம் எப்படி ஆகப் போகிறது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கல்வியை பற்றி தான் பேசுகிறேன். நாளைக்கு உங்கள் பையன் வெளியில் போகிற உலகம் எப்படி இருக்குன்னு சிம்பிளான கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கதை கேட்க தயாரா? கொஞ்சம் எல்லாம் நிமிந்து உட்காருங்களேன். ஏன் சொணங்கிடுறீங்க? ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க, சொல்கிறேன். சூப்பர் கதை ஒன்று சொல்லி முடிப்போமா? நான் படித்தப்ப, நீங்கள்லாம் படித்தப்போ 3ஆம் வகுப்பில் நல்லொழுக்கத்தில் ஒரு கதை உண்டு, மாரல் கிளாஸ்னு உண்டு. அதில் ரமேஷ் சுரேஷ் அப்படின்னு 2 பசங்க. ரமேஷ் 8ஆம் வகுப்பு, சுரேஷ் 5ஆம் வகுப்பு. இந்த ரமேஷ் போய் சுரேஷ்கிட்ட சொல்கிறான், வாடா திருவிழாவுக்கு போகலாம். சுரேஷ் சொல்கிறான், எங்கள் அப்பா விடமாட்டுறாரு. நான் பேசுகிறேன்டா வாடா அப்படின்னு ரமேஷ் போய் அவங்க அப்பாட்ட சொல்கிறான், அங்கிள் அனுப்பி விடுங்க சுரேஷை, திருவிழாவுக்கு போயிட்டு வரோம். அவர், டேய் நான் வரல, எனக்கு வேலை இருக்குது, நான் கூப்பிட்டு போகிறேன் அங்கிள். வேண்டாண்டா, திருவிழா கூட்டமாக இருக்கும், சின்ன பையன் காணா போயிடுவான். டோன்ட் வரி அங்கிள், நான் பார்த்துக்கிறேன் அங்கிள், என்ன நம்பி விடுங்க. டேய் பத்திரமா பார்த்துக்குவியா? நான் பார்த்துக்கிறேன் அங்கிள், நான் விட்டுருவேன், நான் பார்த்துக்கிறேன், என்ன நம்பி விடுங்க. கூப்பிட்டு போயிட்டான் சுரேஷோட. திருவிழாவுக்கு போயிட்டாங்க ரமேஷும் சுரேஷும். திருவிழாவில் நல்லா கொண்டாடி ராட்டினம் சுற்றிக்கிட்டு எல்லாம் வேடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு பலாப்பழம்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு லேட் ஆயிடுச்சு. இவன் சுரேஷ் சொல்கிறான், அண்ணே கிளம்பலான்னே, லேட் ஆயிடுச்சுண்ணே. இருடா வரேன்டா, இருடா அப்படின்னு லேட் ஆயிடுச்சு. திரும்ப ரிட்டர்ன் ஆகுறாங்க. கொஞ்சம் இருட்ட தொடங்கிடுச்சு. ஒரு காட்டை தாண்டி தான் போகணும் கிராமத்துக்கு. காட்டுக்குள்ளே போகிறாங்க. சுரேஷ் பயப்படுறான், அண்ணே இருட்டுதுன்னே, பயமாக இருக்கு, வாடா போயிடலாம் அப்படின்னு போனால் காட்டில் ஒரு கரடி பார்த்துட்டாங்க. அண்ணே கரடின்னே. அவனும் பார்த்துட்டான், ஆமாண்டா அப்படின்னு. கரடியே இவங்கள பார்த்துருச்சு. மெல்ல நெருங்கி வருது. அண்ணே கரடி நெருங்கி வருதுன்னே, அண்ணே கரடி நெருங்கி வருதுன்னே அப்படின்னு திருப்பி பார்த்தா ரமேஷை காணாம். அண்ணாந்து பார்த்தா மரத்து மேலே ஏறிட்டான். எந்த ரமேஷ்? ஐ வில் டேக் கேர் அங்கிள், என்ன நம்பி விடுங்கன்னு சொன்ன ரமேஷ் மரத்து மேலே ஏறிட்டான். இவன் அப்படியே பார்க்குறான், கரடி நெருங்கி வருது. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னும் நெருங்கி வந்துருச்சு. அப்போ அவங்க தாத்தா சொன்னது ஞாபகம், கரடி இறந்து போன உடல்களை தீண்டாது. அப்பா அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்துச்சுன்னு மூச்சு அடக்கிக்கிட்டு படுத்துக்கிட்டான். கரடி நெருங்கி வந்துருச்சு, மூச்சு விடாம செத்து போன மாதிரி கிடக்கிறான். கரடி மெல்ல அப்படி மோப்பம் பிடிச்சி பார்க்குது, சுவாசம் எதுவும் இருக்குதான். இதை நம்மால் மரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படிலாம் மூக்கில் எல்லாம் வச்சு பார்த்தா இவன் மூச்சை விடலை, அப்படியே இருக்கிறான். சரி செத்துட்டான் போல இருக்கு அப்படின்னு கரடி போயிடுச்சு. அது ரொம்ப தூரம் போனோடனே நம்மால் இறங்கி, டேய் சுரேஷு வாடா அப்படின்னு ஏந்திரிச்சாச்சு. கரடி போயிடுச்சா? அண்ணே போயிடுச்சுடா, வாடா போகலாம் அப்படின்னு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போன பிறகு ரமேஷ் கேட்டான், நான் சுரேஷ், நான் ஒன்று கேட்டால் சொல்லுவியா? சொல்கிறேன்னே அப்படின்னு. இல்லை, நானும் மரத்துலேருந்து பார்த்தேன், ரொம்ப நேரமாக கரடி ஒன்றுக்கிட்ட ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சேடா, என்னடா சொல்லுச்சு? ஆமாண்ணே. என்னடா சொன்னிச்சு? கரடி சொன்னிச்சுன்னே, எந்த காலத்திலும் ஆபத்துக்கு உதவாத நண்பனை மட்டும் நம்பி எங்கேயும் போயிடாதுன்னு சொன்னிச்சுன்னே. இது நம்ம படித்த கதை. நான் படித்தேன் 3ஆவதுல, நீங்கள் படிச்சிருக்கலாம். நம்ம தலைமுறைக்கு இந்த கதை. ஆனால் நம்ம பிள்ளைகள் தலைமுறைக்கு கதை மாறிடுச்சுங்க. இதே கதை சூழல் மாறிடுச்சு. இந்த கதையை நீங்கள் உள்வாங்கிக்கணும். அதே ரமேஷ் சுரேஷ், அதே திருவிழா, அதே ரிட்டன், அதே காடு, நமக்கு தாங்க கரடி. இந்த தலைமுறை நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தெரியுங்களா? சிறுத்தை மாறிடுச்சு, சிறுத்தை வந்துருச்சு. சுரேஷ் பயப்படுறான், அண்ணே சிறுத்தண்ணே அப்படின்னு. ரமேஷ் பார்க்குறான், அப்படியாடா, ஆமாண்ணே நம்மளை பார்த்துருச்சுன்னே அப்படின்னு. ஒன்றுமே பண்ணலை. ரமேஷ் ஒரு பேக் மாட்டியிருக்கான். பேக் எடுத்து ஓப்பன் பண்ணான், 2 ஷூ இருக்குது. ஷூ அவசரமாக மாட்டுறான். சுரேஷ் கேட்குறான், என்னென்ன பண்ணுற? ஷூ மாட்டுறேன்டா அப்படின்னு. எதுக்குன்னே? வேகமாக ஓடுறதுக்குடா அப்படின்னு. லூசானே நீ, எந்த ஷூவை மாட்டிக்கிட்டு ஓடினாலும் சிறுத்தையை விட வேகமாக ஓட முடியுமாண்ணே அப்படின்னு. அவன் சொன்னானா, டேய் லூசு, நீதான்டா லூசு, என்னோட நோக்கம் சிறுத்தையை விட வேகமாக ஓடுறது இல்லை, உன்னைய விட வேகமாக ஓடுறது.
மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன சொல்றாங்கன்னா, போட்டி நிறைந்த உலகமாக மாறப்போகிறது. இந்த கதையினுடைய ஆன்மா தப்பு. உதவணும், நட்பு, அன்பு. ஆனா நம் பிள்ளைகள் எப்படி போறாங்கன்னா, போட்டி நிறைஞ்ச உலகத்துல போறாங்க. ஆந்திராவில் படிக்கிற பசங்க, டெல்லியில படிக்கிற பசங்க, கோச்சிங் சென்டர்ல படிக்கிற பசங்க, ஏன் சாருக்கு தெரியும், இன்னும் 4-5 ஆண்டுகளில் வெளிநாட்டில் இருந்து மாணவர்கள் போட்டி போட வரப்போறாங்க. நம்ம பிள்ளைகளோடு மோத போகிறார்கள். ஏன் இயந்திரங்கள் வரப்போகிறது நம் பிள்ளைகளோடு மோதுவதற்கு. அப்படி என்றால் அந்த பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, எல்லாவற்றையும் தாண்டி கான்ஃபிடன்ஸையும் ஆட்டிடியூடையும் டிசிப்ளினையும் சொல்லிக் கொடுக்கணும். அது இருந்தால் நம்ம பிள்ளைகள் ஜெயிச்சிருவாங்க. அதை நாங்கள் கொடுப்போம். இந்த பள்ளியை வெற்றியாக, ஒரு வெற்றியின் அடையாளமாக மாற்றுவோம் அப்படின்றத, அந்த சபதத்தை உங்களோடு சேர்ந்து நானும் நிறுவனருக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன். ஒரு பலத்த கரவொலி கொடுங்க. எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி, உங்களையும் வாழ்த்தி, இந்த பள்ளி வாழ்வாங்கு வாழ்ந்து நல்ல பேரெடுக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.